கர்ஜனை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று 24/6/2026 புதன்கிழமை, பராபவ வருஷம், உத்தராயண புண்ணிய காலம், ஆனி மாதம் 10ஆம் தேதி. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு பொதுவாக நல்ல பலன்தான். இருந்தாலும் உங்களுக்கே தெரியாமல் ஒரு உடல் சோர்வு, மன அயர்ச்சி இதெல்லாம் இருக்கும். இதை நீங்கள் இன்றைக்கி ஃபைட் பண்ணி தான் உங்களுடைய நார்மல் தினத்தை நீங்கள் கடத்தி கொண்டு போகணும். கேர்ஃபுல்லாக இருங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திட்டு நீங்கள் உங்கள் காரியங்களை பண்ணுங்கள். பொதுவாக தனம் நல்லா இருக்குது, நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்கள், இன்று உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். உங்களுடைய தோற்றப்பொலிவு, முகத்தில் மலர்ச்சி இதெல்லாம் நல்லாவே இருக்கும். பார்க்குறவங்க கூட கேட்பாங்க, என்ன சார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பிள்ளைகள் வழியில் நல்லா கிடைக்கும். தன வரவு எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பார்க்காத தொகையும் கைக்கு வரும். நல்ல சந்தோஷமான நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கணும், பார்ட்னர்ஷிப் டீல் பற்றி பேசணும், இல்லை குழந்தைகளோட திருமணம் பற்றி முடிவெடுக்கணும், வேலையில் சேரலாமா வேண்டாமா அப்படின்லாம் நீங்கள் முடிவெடுக்கணும்னால் இன்று ஒரு நாள் உங்களோட முடிவுகளை தள்ளி போடுங்கள். நாளைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு கண்டிப்பாக சரியாக இருக்கும். உங்களுடைய தன வரவு ரொம்ப சீராக ரெகுலராக தான் இருக்கும். ரொம்ப பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. இருப்பினும் இன்று நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. கடகராசி, இன்றைக்கி நீங்கள் எப்படி இருந்தாலும், எந்த ஸ்டேஜில் இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஒரு இனந்தெரியாத ஒரு பயங்கரமான தைரியம் மனசில் வரும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேறு, தைரியம் வேறு. யாராக இருந்தாலும் பெரிய அதிகாரிகளை பார்க்குறது, அரசு அதிகாரிகளை பார்க்குறது, ஒரு பொது நலத்தில் போயிட்டு முன்ன நின்று நெஞ்ச அப்படி நிமிர்த்தி பேசக்கூடிய ஒரு தைரியம் கிடைக்கும். நல்ல நாள். உங்களுடைய திறமையையும் தைரியத்தையும் நல்லா நிலைநாட்டுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், இன்றைக்கி ஒரு கலந்த தினம், கலவையான தினம். எல்லாமே நல்லா நடக்கும். எல்லாமே சிக்கலாகவும் போகும். சில விஷயங்கள் தாமதமாகும். சில விஷயங்கள் அதாவது உங்கள் கண்ட்ரோலில் உங்களுடைய நாள் இருக்காது. நினைக்காத விஷயங்கள் நடக்கும். நினைச்ச விஷயங்கள் தள்ளி போகும். ஸோ அதற்கான மனநிலையில் இன்றைக்கி இருங்க. வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்கள், இட்ஸ் ஓகே. இன்றைக்கி ஒரு சாதாரணமான நாள் தான். ரொம்ப ஓஹோன்னு சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, ரொம்ப உங்களை நான் காஷன் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை. சராசரியான நாள். ஆனாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மழையில் நனையாதீங்க. தேவையில்லாத வெயில்லையும் சுற்றாதீங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. இந்த வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ட்ரபிள் ஜாஸ்தியாகலாம். கவனம் தேவை. வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள், இன்றைக்கி நிஜமாலுமே உங்களை நான் வார்ன் பண்ணுறேன். ஏன்னா உங்களுடைய கவனக்குறைவினால் சிறு சிறு விபத்துக்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் டூ வீலர் வச்சுருந்தாலும், கியர் இல்லாத ஸ்கூட்டர் வச்சுருந்தாலும், இல்லை கார் வச்சுருந்தாலுமே ஏதோ ஒன்று நடப்பதற்கு. ஆனால் உங்களுக்கு அதனால் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. நீங்கள் சொசைட்டிக்கு ஒரு நியூசன்ஸாக மாறிடக்கூடாது. கவனமாக இருங்க. அதே மாதிரியே இன்றைக்கி புதுசாக வாகனம் மாற்றக்கூடிய எண்ணம் ரொம்ப தலை தூக்கி வரும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இன்றைக்கி நல்ல நாள் தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன தன வருவாய் நீங்கள் எதிர்பார்த்து உட்காந்துட்ருப்பீங்க. யாராவது ரொம்ப கமிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க திடீர்னு இன்றைக்கி இல்லை, நாளைக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் டல் ஆயிடுவீங்க. இருந்தாலும்
உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. உடல் ஆரோக்கியம், குடும்ப சூழ்நிலை, வேலையில் இருக்கிறவங்க, வியாபாரிகள் எல்லாருக்கும் நார்மலாக இருக்குது. பெரிய தன உறவு வர வேண்டியது இன்று கொஞ்சம் தள்ளி போகும். வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து நீங்கள்லாம் எவ்வளோ நல்ல புத்திசாலித்தனமான டெசிஷன்லாம் எடுத்து பெரிய பெரிய காரியங்கள்லாம் நீங்கள் வந்து அசால்ட்டாக சாதிச்சிருந்தாலும், பெரிய கம்பெனிக்கு மேனேஜராக இருந்தால் கூட இன்றைக்கி உங்களுக்கும் சில ஆலோசனைகள் தேவை. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பெரியவங்களோ வீட்லேயோ இல்லை நண்பர்களோ யாரோ ஒருத்தங்க வந்து உங்களுக்கு சில அட்வைஸ் அண்டு சஜஷன்ஸ் தருவாங்க. அதை நீங்கள் வந்து எந்த விதமான ஈகோ இஷ்யூ இல்லாமல் கேட்டு அதன்படி நடந்துக்கங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு இட்ஸ் எ வெரி டிவைன் டே. எப்படின்னாக்கா, குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு நாள் குறிப்பீங்க. இல்லை யாரோ ஒருத்தங்க போகிற போக்கில் நான் கோயிலுக்கு போகிறேன் நீங்களும் வாங்கன்னு சொல்லிவிட்டு உங்களையும் அழைச்சிட்டு போவாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு புண்ணிய ஸ்தானத்திற்கு, புண்ணிய ஸ்தலத்திற்கு போயிட்டு வருவீங்க. கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு நிறைந்த நாள். நல்லது நிறையா நடக்கும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் எல்லாம், மத்தியானத்துக்கு மேலே எல்லாம் சரியாக போயிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருப்பீங்க. வியாபாரிகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதில் அப்படின்னா, கஸ்டமருக்கு வந்து சாமான்கள் கொடுத்துட்டு அந்த கேஷோ இல்லாட்டினா ஜிபேலையோ நீங்கள் ரிசீவ் பண்ணும்பொழுது அமௌண்ட்டை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏதாவது கொஞ்சம் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணக்கு வழக்கில் கொடுக்கல் வாங்கலில் வியாபாரிகளுக்கு கவனம் தேவையான நாள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நியர் அண்ட் டியர், உங்களை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டவங்க, நீங்களும் அவங்கள புரிஞ்சிட்ருப்பீங்க. இருந்தாலும் ஆணைக்கும் அடிசருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கடினமாக ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணிடுவீங்க, இல்லை கமெண்ட் பண்ணிடுவீங்க. அவங்க வந்து கோவப்பட மாட்டாங்க, ஆனால் வருத்தப்பட்டுக்குவாங்க. நீங்கள் அதை நினச்சி பின்னாடி வருத்தப்படுவீங்க. ஸோ வார்த்தைகளில் கவனம் தேவை, உறவு முறைகளில் கவனம் தேவை, உடல் நலத்திலும் கவனம் தேவை. மற்றபடிக்கு தனம்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய செலவுகளுக்கு ஏற்ற பணம் உங்கள்கிட்ட இருக்கும். வாழ்த்துக்கள். அன்பான கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நான் சொன்ன ராசி பலன் எல்லாம் கேட்டிருப்பீங்க. சில பேருக்கு வந்து மகிழ்ச்சியாகவும் சில பேருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கும். இருந்தாலும் எல்லோருக்குமே இன்றைக்கி நாள் முழுவதும் நல்ல பலன்கள் நடந்து ஆரோக்கியம், தனவரவு, குடும்பம், குழந்தைகள் எல்லாரும் மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னோட பிரார்த்தனைகள். ரெண்டாவது, யாதும் ஊரே யாவரும் கேளு. நம்ம இடம் நல்லா இருந்தால்தான் நம்ம இடத்துக்கு 4 பேர் வருவாங்க. ஸோ நாம் வசிக்கும் இடம் எல்லாமுமே நல்ல வளமையாக சிறப்பாக இருப்பதற்கு இறைவனை பிரார்த்தித்து வேண்டிக் கொள்கின்றேன். நமஸ்காரம்.